ஒரு காலம் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட தனியா ஒரு கிரிய உள்ள இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னென்னமோ செய்யறோம், ஆனா பயமே இல்லை. கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லாம we just stay like that. ஆவியானவருடைய கிரியைக்கு கீழ்ப்படுகிற குணமே இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? இன்னொரு முறை பார்க்கலாம், இதெல்லாம் இப்ப வேண்டாம், அப்புறமா பார்க்கலாம். ஆனா ஆரம்ப காலத்துல ஆவியில நடந்தாங்க, ஆவியில் ஆரம்பிச்சுட்டு எங்க முடிச்சிட்டாங்க? மாம்சத்துல இருந்து முடிச்சிட்டாங்க. ஆண்டவரே, என் உயிரற்ற என் நிலையில நீங்க ஜீவனை தந்து என்னை மீண்டும் புதிதாக மாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை திரும்ப ஃபிளெக்சிபிளா மாத்துங்க. ஒரு காலம் ஒரு நொறுங்கொண்ட இருதயத்தோட ஒவ்வொரு செய்தி முடியும் போது கண்ணீரோட நான் போனேன். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தை கொண்டு என்கிட்ட பேசுங்க, தப்பு என்கிட்ட இருக்கு, நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் உணர்றேன், நான் மனம் திரும்புறேன்னு ஒரு காலத்துல போனோம். இன்னைக்கு என்ன நம்ம சொல்றோம்? அவன் சரியா, அந்த பாஸ்டரை பத்தி எனக்கு தெரியும், இந்த பாஸ்டரை பத்தி தெரியும், அந்த விசுவாசி பத்தி தெரியும், இந்த விசுவாசி பத்தி தெரியும், நான் எவ்வளவோ தேவலாம். இன்னைக்குதான் நம்ம நிலைமை. ஆனா ஒரு காலம், ஆண்டவரே எனக்குள்ள புதிய ஆவியை உண்டாக்கும், என்ன நீர் மாற்றும், என்ன உருவாக்கும், என்ன மன்னியும், என்ன நீங்க உருவாக்குங்க, என்ன சீர்படுத்துங்க, இந்த குற்றத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த கசப்பெல்லாம் என்னை விட்டு அகற்றேன். இதுதான் பழைய ஜெபம். இன்னைக்கு என்ன தெரியுமா? எல்லாவனும் பொல்லாதவன், நான் எவ்வளவோ மேல். No work of the Holy Spirit, nothing to be flexible. நான் நல்லவன், மற்றவன் எல்லாம் பொல்லாதவன். இன்னைக்கு இப்படிதான் மாறிட்டோம். அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவின் அபிஷேக அனுபவத்தை கடந்த காலத்துல சாட்சியா பேசுறாங்களே தவிர இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில அந்த நிறைவு இல்லை. யோசிச்சு பாருங்கப்பா, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க உங்க மனசாட்சியில இருந்து தனிப்பட்ட விதமா ஒரு பதில் சொல்லி பாருங்களேன். தனியா அங்கிள், கடைசியா நான் என் வீட்டுல முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? பர்சனலா தனியா போய் நான் தேவனை ஆராதிச்சு தொழுது கொண்டு அவர் வசனத்தை படிச்சு தியானிச்சு நான் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? பரிசுத்தாவியானோட அசைவாடுதலை என் வாழ்க்கையில நான் உணர்ந்து எவ்வளவு மாசம் ஆச்சு? இன்னைக்கு ஒரு சடங்கு போல ஞாயிற்றுக்கிழமை வந்துருவோம், பைபிளை தூக்கிட்டு வருவோம், ஏதோ பேசுறாரு அவர், பேசிட்டு போட்டோம், முடிஞ்ச உடனே கிளம்பி போக வேண்டியது. எந்த உணர்வும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, எந்த நிறைவும் இல்லை. எப்படி ஆரம்பிச்சோன்றது முக்கியம் இல்லை, எப்படி முடிய போறோன்றது முக்கியம். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சு விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்முடைய தேவன் இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு சொன்னா, நம்ம ஒருத்தர் ஆகியோம் கெட்டு போக கூடாதுன்றது தேவனுடைய சித்தம். நம்முடைய லைஃப்ல இந்த மரித்து போன பகுதிகள் எல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும். எல்லாத்தையும் திருப்பி ரிவைவ் பண்ணி, ஆண்டவரே என்னோட டைனமிக் கிறிஸ்டியனா மாத்துங்க, ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா என்ன மாற்றுங்க, பரிசுத்தாவினால் நிறைந்த ஒரு மகனா என்ன மாற்றுங்க. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நொறுக்க வேண்டிய பகுதிகளை எல்லாம் நொறுக்கி என் வாழ்க்கையில கல்லுகளெல்லாம் எடுத்து போடுற சதையா மாற்றுங்கப்பா. எனக்குள்ள திரும்ப அந்த ஃபயரை திரும்ப கொண்டு வாங்க. ஆண்டவருக்கா வைராக்கியமா நிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா. பரிசுத்தாவியோட நடந்து ஓடி வாழ்ற வாழ்க்கை எனக்கு திரும்ப தாங்க, எனக்கு திரும்ப தாங்க. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று எழுதியிருக்கிறது. திரும்ப தாங்கப்பா, திரும்ப தாங்க. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்குள்ள கிரியை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.